நமக்கு ரெகுலராகவே ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது நினைவும் ஆகுது. அதாவது நம்ம கனவுல பார்த்த ஒரு விஷயத்த நேர்லயும் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில ஒரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வருங்க. என்னடா இது நம்ம கனவுல பார்த்தோம். இது நேர்ல நடக்கிற மாரியே இருக்குன்னு. இத நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேஜா வு அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேருன்னு கிடையாதுங்க. உண்மையாவே இதுக்கு பேரு தேஜா வு தான். நான் இப்போ கோவாக்கு போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆஹா! அது நினைவாயிருச்சே. கோவால இந்த பாகா பீச்சுக்கு இதே இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி எனக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா, நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நான் ஒரு ரெசார்ட்டுக்கு போய், அந்த ரெசார்ட்ல எனக்கு ஒரு அமானுஷ்யம் நடக்கிற மாதிரி கனவுல வந்துருச்சுன்னா, அதே ரெசார்ட்ட அதாவது கனவுல வந்த அதே டிட்டோ அதே ரெசார்ட்டுக்கு நான் போனா எப்படி இருக்கும்? இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் என்னைய சொன்னேன். பட்டு பார்த்துட்டு இருக்க உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த மாரி நடந்திருக்குங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுமே ஒரு பொண்ணுக்கு அவங்க கனவுல வந்த ஒரு சம்பவம். அதாவது இந்த கனவுல வந்தது நடக்கவே கூடாதுன்னு அவங்க வாழ்க்கையில அவங்க கும்பிடாத சாமியே கிடையாது. ஆனால் அவங்க கனவுல வந்த அந்த அமானுஷ்யம் நடக்க போற நாளும் வந்துச்சுங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். குஷிங்கிற பொண்ணு சென்னை கிண்டி பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை. அவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரை தான். குஷி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே மதுரையில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட. அம்மா அப்பா குஷி இவங்க 3 பேர் மட்டும்தாங்க இவங்களோட குடும்பத்தில். மற்றபடி இவங்களை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லிட்டு இவங்க குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் தான். ஒரே பொண்ணுங்கிறதுனால அப்பாவும் அம்மாவும் அவங்களோட சேர்ந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. காலேஜில் ஹாஸ்டலில் சேர வேணாம், நீ வீட்டிலேருந்தே போ, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாருங்க. இவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலின்னே சொல்லலாம். ஊரில் நிறைய இடம் இருக்குது இவங்க பேரில். அது போக சென்னையிலையுமே அவங்க அப்பா நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு. இவங்களோட குலதெய்வம் யாருன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனா. குஷி மதுரையில் இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லைங்க. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை பார்க்குறாங்க. லைக் சின்ன வயசுலேருந்தே மதுரையில் இருந்துட்டு சென்னைக்கு வரவங்களுக்கு அந்த ஃபீலிங் என்னங்கிறது தெரியுங்க. எனக்குமே அந்த ஃபீலிங் இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போது நான் ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் குஷிக்குமே அவங்க மதுரையிலேருந்து இங்கே வரும்போது ஜாலியாக வந்திருக்கிறாங்க. காலேஜுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ட்ராவலிங் டைமு, இங்கே இருக்கிற ஒரு பாண்டிங் எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த ஊரில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது. குஷியோட அப்பா சென்னைக்கு வரேன்னு சொல்லும்போது குஷிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குதுங்க. என்னடா இது நம்மளை ஃப்ரீயாகவே விட மாட்டாங்க, ஃப்ரீடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் போக போக நல்ல வேலைடா அப்பாவும் அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க, அதனால தான் நம்ம ஓரளவுக்காச்சும் நல்லா இருக்கிறோம். ஏன்னா ஹாஸ்டலில் வந்து சாப்பாடெலாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வர பொண்ணுங்க எல்லாம் சொல்லும்போது ஓகே நம்மளும் ஹாஸ்டல் இருந்தால் இதான் நமக்கு நிலமை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கிறத பார்த்துடுறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது குஷிக்கு ஒரு கனவு வருதுங்க. இவங்களோட ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அது அவங்களோட கனவுல வருமா. அதாவது இப்போ ஒரு காஞ்சனா படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனாங்கன்னா அவங்களோட கனவுல அவர் லாரன்ஸ் மாஸ்டருக்கு பதிலாக அந்த அண்ணனுக்கு பதிலாக இவங்க இருப்பாங்க. இவங்களோட வீட்டுக்குள்ள அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்கிற மாதிரி இவங்க கனவுல வருவாங்க. இது நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது. ஒரு படத்தை போய் பார்க்குறோம், பேய் படம்னு கிடையாதுங்க, லவ் படமாக இருக்கட்டும், என்ன ஒரு மூவியாக இருக்கட்டும், போய் பார்த்துட்டு வந்தோடனையும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். என்னோட சர்க்கிளுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நைட்டு தூங்கும் போதும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது உட்கார்ந்துருக்கும். அதுதான் நமக்கு கனவாக மறுபடியும் ரிட்டர்ன் வரும். இப்படி நிறைய கனவுகள் குஷிக்கு வந்துட்டு இருந்திருக்குதுங்க சின்ன வயசுலேருந்தே. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் மூவி தான் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. இந்த கமர்ஷியல் மூவி பார்த்துட்டு வந்து படுத்ததுக்கு அப்புறமா நைட்டு அவங்க கனவுல இந்த கமர்ஷியல் மூவி தானே வந்திருக்கணும். ஆனால் அவங்களோட கனவுல வந்தது ஒரு ரெசார்ட்டுங்க. இந்த ரெசார்ட் பக்கத்திலேயே பீச் இருக்குது. இது ஒரு பீச் ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்குள்ள யாருன்னே தெரியாத 3 பொண்ணுங்களோட 2 பசங்களோட 6 பேர், இந்த 6 பேர் சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. குஷிக்கு இது என்னன்னே புரியல. ஏன்னா இவங்களோட ஃபேஸ்லாம் அவ்வளவா ஞாபகமும் வச்சுக்க முடியல. இந்த ரெசார்ட்டுக்கு வெளியே போகும்போதே
இவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு காலில் அடிபட்டு பிளட் வந்துருக்குதுங்க. சடனா பிளட் வந்ததும் ஃபர்ஸ்ட் எய்டு கிட் வந்து கார்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓடுறான். அவன் கீழே வலிக்கி விழுந்து அவனுக்கு தலையில அடிபட்டு அவனுக்கும் பிளட் ஆகுது, தலையில இருந்து ரத்தம் வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டுலாம் பண்ணிட்டு உள்ள கூட்டு போறாங்க. ஏன்னா பெரிய அடிலாம் கிடையாது, லைட்டா தான் பிளட் வந்திருக்கு. 2 பேரையும் உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு என்னென்னமோ பேசுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாத ஒரு நபர்களோட கனவுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க குஷி, அதாவது பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது குஷி காதில் ஒரு சத்தம் கேட்குது. குஷியும் இன்னொரு பொண்ணும் ஒரு ரூமில் தூங்குறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது 4 BHK வில்லா. ஸோ இந்த 4 BHK பீச் ரெசார்ட்ல நைட்டு ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க. அங்கே இருக்கிறது ஒரு பழமையான ஒரு கிளாக்காங்க. நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருப்போம். அதாவது 1 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு பெல் அடிக்கும், 12 மணி ஆயிடுச்சுன்னா 12 பெல் அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி டைப்பில் 2 மணி ஆகுது, 2 பெல் அடிக்குது. இதில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க குஷி. பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்க்குறாங்க, காணோம். எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அந்த மீதி 3 ரூம்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த 3 ரூமோட டோருமே ஓப்பன்ல இருக்குது. இப்போ என்ன நடக்குது எதுவுமே தெரியல. சடனா ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னன்னு சொல்லி மறுபடியும் உங்களோட ரூம்குள்ள போய் பார்த்தா இவங்க கூட படுத்திருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல குஷிக்கு, தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாங்களாம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லலாம்னு ஒவ்வொருத்தர் ரூம்குள்ளே போய் பார்த்தா எல்லா ரூம்லயுமே எல்லாருமே ஹேங்கிங் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே உயிரோட இல்ல. குஷிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அலறி அடிச்சுக்கிட்டு மெயின் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்களால ஓபன் பண்ண முடியல. இப்போ இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் அங்கிருந்து அவங்கவுங்க ரூம்குள்ள இருந்தே இவங்களோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து காப்பாத்து, எங்களை காப்பாத்து, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாங்க. இப்போ குஷி கனவுல நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் வேறு எதனா ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு கனவாக வருது, இல்லை இல்லாத ஒரு விஷயமும் நம்ம கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வெளியே வந்துடுவோம், அதாவது அதுக்குள்ளே போயிடுவோம். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. லைக் இந்த மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரிலாம் கனவு வரும் சின்ன வயசில். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா கனவுக்குள்ளேயே போயிடுவேன். இங்கேருந்து குதிக்கக்கூடாது, ஐயோ தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவேன். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் கனவுல வந்திருக்குங்கிறத, அதாவது கனவுல இருக்கும்போது வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ குஷியுமே அவங்க கனவுக்குள்ளே போயிடுறாங்க. ஐ மீன் கனவுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வர ஆரம்பிக்குது. நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் என்னை இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டே அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. நைட்டு 12:30 மணி. அவங்களோட வீட்டில் மதுரையில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அவங்க ரூமில் தான் இருக்கிறாங்க. குஷிக்கு வந்து தனியாக ரூம்லாம் கிடையாது, அவங்க அப்பா அம்மா கூட தான் சேர்ந்து தூங்குவாங்க. இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது கெட்ட கனவுப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் குஷிக்கு அந்த கனவு ஞாபகம் இல்லை. அந்த நேரத்தில் எந்திரிச்ச உடனேமே அவங்க அம்மா ஒரு செம்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அவங்களோட குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்மனோட குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுட்டு படுக்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனவு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் இது ஒரு கனவு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா கனவுல வந்த அந்த கேரக்டர்ஸ்லாம் யாருமே உங்களுக்கு தெரியாது, நோன் ஃபேஸே கிடையாது. இவங்களை சுற்றி இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலில், அதாவது இவங்க படித்த அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் யாருமே இவங்க கனவுல பார்த்த ஒரு முகம் கிடையாது. அது வரைக்கும் ஓகேங்க. ஆனால் குஷி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட காலேஜில் இவங்க கனவுல வந்த ஒரு 2 கேரக்டரை பார்க்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க காலப்போக்கில். அதாவது காலேஜுக்கு வந்து சேர்ந்து அடுத்த 1.5 மாதத்துலேயே இவங்க 2 பேருக்கும் லவ் வருது. 2 சைடு லவ் தான், 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது குஷி. இவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரல சடனாக. ஏன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவித்து அவங்க அப்பா அம்மாவோட கொஞ்சம் ஜெல் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்துருக்குது. இப்போது இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால இந்த 2 முகங்களும் எங்கேயோ பரிச்சயப்பட்ட மாதிரியே இருக்குது. நம்மளுமே சடனாக ஒருத்தரை பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குன்னு சொல்லுவோம். சேம் அதே டைப்பில் தான் இவங்களோட மைண்ட்லையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்க்கும்போது, இந்த லவ் பண்ணுறாங்க இல்லையா காலேஜில், அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க. நாங்கள் என்ன அவ்வளோ ஃபேமஸாக, நாங்களாம் விடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த கனவு மேட்டரை வந்து யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது இது நாள் வரைக்கும். அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் சொன்னது கிடையாது, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னது கிடையாது. இப்போது இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, கனவுல பார்த்த மற்ற கேரக்டர்ஸ் யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட குஷி மேபி ஃப்யூச்சரில் பார்க்க போகிற இந்த மாதிரியான கேரக்டர்ஸோட முகம் நமக்கு வந்திருக்குமா,
இப்போ குஷிக்கு மைண்டில் எதுவுமே இல்லைங்க. இந்த கனவை பற்றின பயமோ நம்ம அந்த ஒரு ரெசார்ட்டுக்கு போவோம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பயமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா தேவி, இந்த தேவியும் ஸ்டெஃபினும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெசார்ட் எடுப்போம் வெளியே, தேவியோட பர்த்டேக்கு ரெசார்ட் எடுப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுவோம், நீ வரியான்னு சொல்லிட்டு குஷி கிட்ட கேட்குறாங்க. தூக்கி போடுதுங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக அவங்க கனவுல வந்த விஷயத்தெல்லாம் தேவி கிட்ட சொல்கிறாங்க. தேவி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சென்னைக்கு வந்து முதல்ல ஃப்ரெண்டானதே அவங்க தான். அவங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத நம்மளே புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ தேவி கிட்ட சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. டேய் என்னடி சொல்கிற, நீ ஆல்ரெடி என்னை அப்போ பார்த்துருக்கியா, அப்போ அதனால தான் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா, அதெல்லாம் விடுடி, இந்த மாதிரிலாம் இங்கே நடக்கிறதுக்கெலாம் சாத்தியமே கிடையாது. 2019 இருக்கிறோண்டி, இப்போ வந்துக்கிட்டு நீ பேய் பிசாசுலாம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லி கலாய்ச்சிருக்கிறாங்க. சரி ஓகே, இவங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பக்குவப்படுறாங்க. ஓகே நம்ம கனவுல வந்தது நிறைய விஷயங்கள் நடக்காமையும் போயிருக்குது, ஏன்னா எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, இது நடக்காமையும் போகலாம், நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம்னு சொல்லிட்டு இப்போது குஷி அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு போகிறேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் யார் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எத்தனை நாள் இருப்பீங்க, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. அது நச்சுன்னு சொல்ல முடியாது, பேரண்ட்ஸோட ஒரு கேரிங் தான் சொல்லணும். ஆனால் இவங்களுக்கு அது நச்சு இல்லையா, அதனாலேயே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த காலேஜ்லேருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, 2 days ஆகும் வரதுக்கு, மேபி 3 days கூட ஆகலாம்ப்பான்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க அப்பாவை சமாளித்து அவங்கக்கிட்டேயே பாக்கெட் மணி வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. 2019 செப்டம்பர் 5 இந்த சம்பவம் நடந்த நாள். குஷி அவங்களோட ஃப்ரெண்டு தேவி, அவங்களோட லவ்வர், அதாவது தேவியோட லவ்வர் ஸ்டெஃபின் அவரோட கார் எடுத்துகிட்டு வராரு. இது ஒரு ஒயிட் கலர் ஈகோ ஸ்போர்ட், ஃபோர்டு காரு வந்து பார்த்துருப்பீங்க, ஈகோ ஸ்போர்ட், அதில் ஒயிட் கலர் இவர் எடுத்துகிட்டு வந்த கார். இவங்களோட கனவுல வந்ததும் ஒரு ஒயிட் கலர் கார் தான், ஆனால் ஈகோ ஸ்போர்ட் கிடையாது, அது வேற கம்பெனி. ஸோ இவங்க கொஞ்சம் ஓகே அப்போ நல்ல ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வராங்க. தேவியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும் ஸ்டெஃபினோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும், மொத்தம் 3 பொண்ணுங்க இவங்கள சேர்க்காம அந்த காரில் ஏறுறாங்க. இப்போதான் குஷிக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. குஷியோட கனவுல பார்த்தா அதே ஃபேஸஸ் இந்த 2 பொண்ணுங்களும், மற்ற 2 பொண்ணுங்களும், ஆக மொத்தம் இவங்களுமே தான், தேவியுமே தான், 3 பொண்ணுங்களுமே இவங்க கனவுல பார்த்த மாதிரியே அந்த காருக்குள்ளே இருக்கிறாங்க, ஸ்டெஃபின் உட்பட. இன்னும் ஒரே ஒரு பையன் தான் மிஸ்ஸிங். இப்போ இவங்க கிட்ட கேட்குறாங்க வேற யாராச்சும் வராங்களான்னு சொல்லி கேட்கும்போது வேற யாரும் வரலை, நம்ம மட்டும்தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஓகே, கனவுல பார்த்ததுல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அப்போது நமக்கு இதெல்லாம் தப்பாக நடக்காது, அந்த ரெசார்ட்டுக்கு போனால் தானே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி ஜாலியாக வராங்க. கொஞ்ச நேரத்தில் தேவி வந்து அவங்கள ஜாலியாக்கிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டே வராங்க, காசிப்ஸ் பேசிக்கிட்டே. இப்போது அந்த ரெசார்ட் கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பீச் வில்லா டைப் 4 BHK. இந்த வில்லாவோட அமைப்பு ஒரு பெரிய கேட் இருக்கும் வெளியே. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே பெருசாக இருக்குமாங்க ஒரு கார்டன் ஏரியா. இந்த கார்டன் ஏரியாவுக்கு கிட்டேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் வெளியவே. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி போகும், மேலே 2 ரூம் கீழே 2 ரூம். இதுதான் அந்த வில்லாவோட அமைப்பு. இந்த வில்லாவை வெளியே பார்க்கும்போதே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க குஷி. என்னன்னா இவங்க கனவுல பார்த்த டிட்டோ அப்படியே சேம் கலர் கேட்டு, சேம் வில்லா இவங்க லைவா பார்க்குறாங்க. அதே 3 பொண்ணுங்க, ஒரு பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங். இப்போ குஷி அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்கள அறியாமலே. தேவி கேட்குறாங்க இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டெஃபினும் கேட்குறாரு, அந்த பொண்ணுங்களாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியலை. தேவி கிட்ட மட்டும்தான் இவங்க கதையில், அதாவது இவங்க கனவுல நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது, இல்லை அவள் கனவுல வந்து இதே இடத்துக்கு ஒரு 4 பேரோட, நம்மளை மாதிரி ஒரு 4 பேரோட வர மாதிரி கனவு கண்டிருக்கிறா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அங்கே எல்லாருமே இறந்து போகிற மாதிரியும் அவங்களாம் ஆத்மாவை வந்து இவளை பின்தொடர்ற மாதிரியும் இந்த நடந்த கனவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்துச்சு, இப்போ பழிக்குன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. அதுவும் கூட்டமாக இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், என்னமோ இவங்க பயப்படாதவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த 4 பேரும் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க அழுதுகிட்டே, நான் கனவுல வந்து பார்த்தது இந்த உங்களை மாதிரி 4 பேர் கிடையாது, உங்களை தான் நான் பார்த்தேன் கனவுல, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே, நான் வந்து உன்னை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெஃபின் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஸ்டெஃபினுக்கு லைட்டாக பயம் வருது, இருந்தாலும் காட்டிக்க மாட்டார். ஏன்னா
அவரோட ஆளோட பர்த்டேக்காண்டி தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வேற ஒரு மூடில் இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் குஷி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 2 பசங்க இருக்கணும்ல, நான் மட்டும் தானே இருக்கிறேன். சரி வா உள்ளே போய் பார்க்கலாம், ஒருவேளை நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா. ஏன்னா இவங்க வரிசையாக அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்டெஃபின் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே குஷி, உன்னோட கனவுல வந்தது நாங்கள் தான், எங்களோட ஃபேஸை தான் பார்த்த பிளா பிளா, அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார்ல செக்யூரிட்டி, நம்ம உள்ளே போகலாம். இந்த செக்யூரிட்டி உங்கள் கனவுல வந்தாரா? இல்லை வரல, நம்மளே தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி போனோம். பார்த்தியா, இது எல்லாமே ஒரு கற்பனை தான், நீ வா நம்ம உள்ளே போகலாம். ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே யாருக்காயும் காலில் அடிபட்டு ரத்தம் வருது, இல்லை நான் கீழே விழுந்து என் மண்டையில் அடித்து ரத்தம் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த கேட்லேருந்து அப்படியே வெளியே ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரு உள்ளே என்ட்ரி ஆகுதுங்க. குஷியும் ஓகே சொல்லிடுறாங்க. கார் உள்ளே என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆன உடனேயுமே குஷிக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஹெல்லுக்குள்ளே வந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. ஒரு நரகத்துக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. ஏதோ சொன்னால் கேட்க மாட்டேறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போ காரை விட்டு எல்லாருமே இறங்குறாங்க. எல்லாருமே ஜாலியாக ஓடுறாங்க. இப்போ காரில் இருந்த 3 பொண்ணுங்களுமே இவங்கள தவிர்த்து, குஷியை தவிர்த்து மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஓடி போய் அந்த இடத்த என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வெளியவே ஸ்விம்மிங் பூல் இருக்கனால ஸ்விம்மிங் பூலுக்கு 2 பேர் ஓடுறாங்க. ஒருத்தவங்க கார்டன் ஏரியாவில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெஃபின் காரை பார்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதாவது ப்ராப்பராக பார்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் குஷியோட கண்ணு மட்டும் இவங்க 4 பேர் மேலேயுமே இருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தர் கீழே விழுகிறாங்களா, யாருக்காச்சும் அடிபடுதா, ரத்தம் வருதா, எப்படிங்க இருக்கும் குஷியோட மைண்ட் செட்டு. ஸோ எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, யாருக்குமே எதுவுமே ஆகலை. அப்போது இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இது வெறும் கனவு தான், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க, அதாவது இந்த வில்லாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க. இந்த டைம் பார்த்து இந்த பொண்ணுங்க, ஒரு ஸ்டெஃபினோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூலில் சும்மா இல்லாமல் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சிருது. அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வரும்போது வழுக்கி விட்டு ஒரு இடத்துல இடித்து காலில் இருந்து பிளட் வருதுங்க. இப்போது குஷி கத்த ஆரம்பிக்கிறாங்க, நான் சொன்னேன் நாங்கள் பாரு ரத்தம் வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இப்போ எடுக்க போகும்போது நீ வலிக்கு வந்து மண்டை உடஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற தாத்தா, அந்த செக்யூரிட்டி தாத்தா இருக்கார்ல, அவர் ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. சவுண்டு கேட்ட உடனே அவர் வேமா ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாருங்க. எங்கே நான் தான் எடுப்பேன்னு சொன்னேன், இப்போ அந்த தாத்தா தான் எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. ஆமாம், அப்போ கனவு வந்து பொய்யா? சரி ஓகே, நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, எதுக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குஷியை அலாட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. ஒரு வழியாக தேவி, ஸ்டெஃபின், இவங்க குஷி, அப்புறம் மற்ற 2 பொண்ணுங்க எல்லாருமே அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குஷியை தவிர்த்து குஷியை என்ஜாய் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதானா. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப இவளை ஏன்டா கூட்டம் வந்தோங்கிற மாதிரி ஆயிருங்கிறதுக்காக அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்காம இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தேவிக்கு பர்த்டே கேக்கும் சர்ப்ரைஸாக, அதை சர்ப்ரைஸும் கிடையாது, அதுக்கு தான் கூட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேக்லாம் கட் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ரூமுக்கு போகாமல் வெளியே உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி இருக்குமாங்க, மிட் நைட்டு. இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது குஷி மட்டும் அவங்களோட அந்த ரெசார்ட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே அந்த ஹாலில் இருக்க சோஃபாவில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. படுத்து தூங்கல, உட்காந்துக்கிட்டே தூங்கியிருக்கிறாங்க. திடீர்னு சவுண்டு அதிகமான ஏதோ ஒரு சத்தம் கேட்குது டிவியில். டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு பக்கத்துலேயே சிங்கிள் சீட்ரு ஒன்று இருக்குமா, அதாவது 3 சீட்டரில் தான் இவங்க உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் சீட்ரு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குமா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற சிங்கிள் சீட்டரில் ஒரு பையன் உட்காந்துருக்கிறான். இந்த பையன் யாருன்னா, இவங்க கனவுல பார்த்தாங்க இல்லையா, மொத்தம் 2 பசங்க இவங்களோட கனவுல, ஸ்டெஃபின் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ அந்த 2வது பையனை இவங்களுக்கு பக்கத்தில் இவங்க அந்த சிங்கிள் சீட்டரில் பார்த்துருக்குறாங்க குஷி. பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குது உடம்பெல்லாம். என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஒருவேளை ஸ்டெஃபினோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். இவங்க தூங்கின நேரத்தில் பர்த்டே கேக்கு கட் பண்ணாங்க இல்லையா, அப்போவே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு தான் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டாங்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க தான் உள்ளே வந்திருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாய் பிரதர், நான் குஷி அப்படிங்கும்போது, ஹாய் குஷி, ஐ எம் சேகர், நைஸ் டு மீட் யூ அகைன் அப்படின்னு இருக்கிறாப்புல. அகைன்னா நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை மீட் பண்ணும்போது தான் ஒருத்தவங்க நைஸ் டு மீட் யூ அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ குஷிக்கு மறுபடியும் கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. வாட், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி என்னை மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நீ என்னை மீட் பண்ணியிருக்கிறல, நம்ம தான் மீட் பண்ணியிருக்கோமே, மறந்துட்டியா குஷி அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ குஷிக்கு இன்னொரு சைடு மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பையனை கூட்டு வந்துருக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க கனவுல பார்த்த ஒரு பையனே வந்துட்டான். ஏன்னா இவங்க இப்போ வரைக்குமே கனவுல பார்த்தவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா நபர்களையுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்க, ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் பிரதர் கனவுல பார்த்துருக்கோம்
இப்போ 2வது தடவை பார்க்குறோம் கரெக்டா அப்படிங்கும்போது கரெக்ட். ஓகே குஷி, கேம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த சேகர் கேட்டிருக்கிறாங்க. கேட்டவுடனே இவங்களும் தைரியமாக ஓகே ஆரம்பிக்கலாம், இதில் என்ன இருக்குது, ஆல்ரெடி நான் பார்த்தது தானே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, சும்மா எங்கே ஒளிஞ்சிருக்கீங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மெயின் டோர் கதவை வந்து யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கொசு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சிருக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெஃபின் அந்த 3 பொண்ணுங்களும் ஓடி வராங்க உள்ள வேமா நனைஞ்சதோட. இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் குதிச்சு விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்துருக்குறாங்க. குஷி திரும்பி பார்த்துட்டு யாரா இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருடின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு வராரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சேகர் இல்லை. இப்போ குஷிக்கு மறுபடியும் ஒரு மாதிரி தூக்கி போடுது. ஒருவேளை இமேஜினேஷனாக இருக்குமா, இது நம்மளோட கற்பனையாக இருக்குமா, அந்த கேரக்டர் மட்டும்தான் குறையுதுன்னு சொல்லிட்டு நம்ம சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துருக்குது, அதுதான் நமக்கு விஷுவலாக வெளியே வந்திருக்குதா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்திருக்குதுங்க. இப்போது இவங்க கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் அந்த 4 பேருமே பதறி அடித்து ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்க எதனால் ஓடி வந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, வெளியே அவங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்கும்போது, இந்த ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்கும்போது அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, காலையில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு கொடுத்துட்டு போனார்ல, அந்த தாத்தா மண்டையில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறாராம். பெரிய அடியாம், இங்கே கட்டு போட்டு மருந்துலாம் வச்சிருக்கிறாராம். இப்போது இந்த தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்த்துட்டு என்னாச்சு தாத்தான்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஜெப்டோலையோ ஸ்விக்கிலையோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வரும்போது தான் நைட்டு 1 மணிக்கிட்ட இருக்குமா. இந்த டைமில் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்க போகும்போது தான் அந்த தாத்தாக்கு மண்டையில் அடிபட்டுருக்கதே கவனிக்கிறாங்க தேவி. என்னாச்சு தாத்தான்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட உனக்கு வந்து கொடுத்துட்டு போனேன்ல, அப்போது வந்து நான் வலிக்கு கீழே விழுந்து அந்த கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, கம்பியாக 4 கம்பி இருக்கும், இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கம்பியில் மண்டை இடித்து பிளட் வந்துருக்குது. ஏன் தாத்தா சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போம்ல ஹெல்ப்புக்குங்கும் போது, இல்லைம்மா பெரிய அடிலாம் இல்லை, சின்னதாக குத்தி கிழிச்சிருச்சு, ரத்தம் வந்துருச்சு, அதுக்கு தான் பெரிய கட்டா போட்டிருக்கானுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா போங்கம்மான் இருக்கிறாரு. இப்போது தேவிக்கு அந்த தாத்தா சொல்லும் போது எதுவுமே புரியலை. ஓகே உடம்ப பார்த்துக்கோங்க தாத்தான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவர்கிட்ட ஸ்டெஃபின் கிட்ட நடந்ததை சொல்லும் போது தான் எல்லாருக்குமே ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடி சொல்கிற, அவ கனவுல கண்டது ஒரு பொண்ணுக்கு அடிபடும், காலில் பிளட்டு வரும், அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு கொடுக்க வந்த நான் தான் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் வரும், கதைப்படி கனவுப்படி. அப்போ நீ கீழே விழுந்துட்ட, அதாவது அந்த அடிபட்ட பொண்ணை பார்த்து நீ கீழே விழுந்துட்ட, உனக்கு காலில் லைட்டாக அடிபட்டுருக்குது, ரத்தம் வந்துருச்சு, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு கொடுக்க வந்த அந்த தாத்தாக்கு, வாட்ச்மேன் தாத்தாக்கு மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது. அப்போ குஷி சொன்னது உண்மைதான். அவ சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருமே இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம், அவள் சொன்ன மாதிரியே உன் காலில் அடிபட்டிருக்கு, அவள் சொன்ன மாதிரியே யார் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு கொடுக்க வந்தாங்களோ அவங்க தலையிலையும் அடிபட்டிருக்குது. இப்போ தான் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறாங்க உள்ள, குஷியை பார்க்கறதுக்காக, நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்காக. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்போ உன் கனவுப்படி நைட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கிட்டா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே இறந்துருவாங்க, இதுதான் கான்செப்ட். இப்போ குஷிக்கு ஆல்ரெடி உள்ள ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அவங்க கனவுல பார்த்த ஒரு நபரை நேரில் பார்த்துருக்குறாங்க, அவனோட பேர் சுந்தருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஸ்டெஃபின் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க நடந்ததை சொல்கிறாங்க. நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, இந்த வில்லாவில் இருக்கக்கூடாது, இன்றைக்கி நைட் என்னவோ நடக்க போகுது, அவன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, நைஸ் டு மீட் யூ அகைன் சொல்லிட்டு எனக்கு கை கொடுக்குறான். அப்போது நான் கனவுல பார்த்ததில் ஒரே ஒரு பையன் ஒரிஜினல் கிடையாது, அவன் தான் இந்த வில்லாவில் இருக்கிற ஒரு ஆத்மாங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க வெளியே. அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் சொல்கிறாங்க நடந்ததை. இங்கே பாருங்க, எங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கனவுலேயே காட்டுச்சு. அவர் வினோதமாக பார்க்குறாரு, என்னப்பா சொல்கிற, கனவுல காட்டுச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே, இந்த வீட்டில் சுந்தருங்கிற பையனோட ஆத்மா இருக்குதா, சுந்தருங்கிற பையன் இங்கே இந்த வீட்டில் வந்து இறந்து போயிருக்கிறானா, இல்லை அதை பற்றி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி ஸ்டெஃபின் கேட்கும்போது அந்த தாத்தாவோட முகம் அப்படியே மாறுதுங்க, டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகிருக்குது. சொல்லியிருக்கிறாரு, ஏன் கேட்குறீங்க, சுந்தரா உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் சுந்தரோட ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஸ்டெஃபின்லேருந்து தேவியிலேருந்து அந்த மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. குஷிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இந்த வீடு தான் அது, எல்லாமே அவங்க கனவுல பார்த்த மாதிரியே இருக்குது. இப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி உங்களுக்குலாம் அவசியம் கிடையாது, ஒழுங்கு மாதிரியாக உள்ளே போய் படுத்து தூங்குங்க, காலையில் கூட நீங்கள் எந்திரிச்சு போங்க, இல்லை எதனாலும் ஓனர்கிட்ட பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல. இப்போது தேவி அழுதுகிட்டே, தாத்தா உங்களோட பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க, எங்களை என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது,
இந்த ஓனர், இந்த வில்லாவோட ஓனரோட பையன் பேர் தான் சுந்தர். இந்த பையன் வந்து குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு அலைவான், ரொம்ப கெட்டு போய் அலைஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரச்சனையாகி அவனுங்க இந்த வீட்டுக்குள்ளே வச்சு அடிச்சிட்டானுங்க. அவனுங்கள திருப்பி எதுவுமே பண்ண முடியலைங்கிறனால அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த வில்லால. அவனோட ஆத்மா இங்கே தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதாவது இவங்க வாட்ச்மேனோட ஒய்ஃப் தான் அங்கே இந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறது, மேல் வேலை எல்லாத்துக்குமே வருவாங்களாம், வீட்டு வேலைக்கெல்லாம் வருவாங்களாம். இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இவரோட ஃபேமிலி தான் வருவாங்களாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த தாத்தாவோட பையனும் அவங்களோட ஒய்ஃபும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பையனோட ஆத்மாவை நாங்கள் பார்த்தோம், அதாவது உள்ளே தான் இருக்கிறான், ஊஞ்சலில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குமா, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குமா இந்த வில்லாக்குள்ளே. இவர் இருக்கும்போது மட்டும் அதெல்லாம் நடந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்னங்கிறதும் இவருக்கு தெரியலையாம். ஸோ இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அந்த சுந்தருங்கிற ஆத்மா உள்ளே இருக்குது, அந்த வில்லாவில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறதுலாம் ஓகே. ஆனால் அந்த பையனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் வந்து அந்த பையனோட ஆத்மா வந்து இவளோட கனவுல வரணும், குஷியோட கனவுல வந்து ஏன் வரணும்? எதுவுமே புரியலையாங்க. அப்போதைக்கு அவங்க மைண்டில் ஓடுனது அந்த வில்லாலேருந்து எப்படியாவது வெளியே ஓடி வந்துடணும். அன்டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 2-2:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்களாங்க வெளியே கார் எடுத்துகிட்டு. இவங்களால கிளம்பவே முடியலையா, ஏகப்பட்ட தடங்கள் வந்துருக்குது. ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வந்து மைண்டு மாறுதான். இந்த வீட்டிலே இருந்துடலாம், பேசாம காலையில் கூட போகலாமா, குஷியோட அப்பா அம்மா எதனா சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, அன்டைமில் எங்கே போவோம், எங்கேயாச்சும் போய் பீச்சில் கூட நின்றுட்டு இருப்போம், உட்காந்துக்கிட்டு இருப்போம், மாற்றி மாற்றி கூட தூங்கிப்போம், இந்த வீட்டில் மட்டும் இருக்கவே வேணாம், இந்த ரெசார்ட் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அலறி அடித்து எல்லாருமே கார் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க பெசன்ட் நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் காரை போட்டு 2 பேராக முழிச்சுக்கிட்டு மற்றவங்களாம் தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துருக்குறாங்க. ஏன்னா யாரோட வீட்டுக்கும் இப்போ போக முடியாதுங்கிற பட்சத்தில். ஸோ அடுத்த நாள் காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் ஒவ்வொருத்தர் வீட்லையா போய் ஸ்டெஃபின் விட்டுட்டு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. இப்போது அடுத்து ஒரு 2 நாள் கழித்து இவங்க எல்லாருமே காலேஜில் மீட் பண்ணும்போது எல்லாருக்குமே சொல்லி வச்ச மாதிரி வீட்டில் அடுத்தடுத்து காய்ச்சல், ஒரு மாதிரி உடம்பு தூக்கி போடுறது, நைட்டானால் வந்து கெட்ட கெட்ட கனவு வர்றது, தூக்கமே இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போது எல்லாருமே தர்காவுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்கவுங்க சாமிங்க கிட்ட போயிட்டு மந்திரிச்சிட்டு கயிறுலாம் கட்டி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அடுத்த 1 மாதத்தில் தான் கிளியரே ஆகிருக்கிறாங்க. இதை குஷியும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குஷிக்கு எந்த ஒரு கெட்ட கனவோ இல்லை யாரையும் இந்த மாதிரி மறுபடியும் ரெசார்ட் போகிற மாதிரி சாகுற மாதிரி இந்த மாதிரி கனவு வரலையாங்க. எதனால் குஷியோட கனவில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த ரெசார்ட்டில் இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு கனவு வரணும், இது அவங்களுக்கு இப்போ வரைக்குமே புரியலையாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. எப்படிங்க இருக்குது ஸ்டோரி? எஸ், இது என்னோட ஒரு ஓன் ஸ்டோரிங்க. இது என்னோட கற்பனை ஸ்டோரி தான். இதுவுமே நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இல்லை இதையே வந்து டெவலப் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம ஓன் ஸ்டோரி சொல்லி. நீங்களும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்டில், ஓன் ஸ்டோரி சொல்லுங்கண்ணா ரொம்ப நாள் ஆச்சு, மாதத்துக்கு ஒரு 3 ஓன் ஸ்டோரியாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் ஓனாக க்ரியேட் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கிறேன். நல்லா இருந்துச்சுலங்க? சூப்பராக இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வரைக்குமே. ஸோ உங்களோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.